ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஐம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் ஒரு ஃபீல் குட், அதே டைம்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் மாதிரி போகும். இந்த படத்துடைய ஒன்லைன் சொன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டு போக நிறையவே வாய்ப்பு இருக்கு. கட்டாயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை பொறுமையா உட்கார்ந்து முழுசா பார்த்து முடிக்கும் போது செம சூப்பரான கதை, அதே டைம்ல நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் மக்களே. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசா நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ஸ்ல பியூரான கவு லெதர்ல பேக் ஒன்னு லான்ச் பண்ணிருக்க மக்களே. இது லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரி ஸ்லிங் பேக் தான். உங்கள நிறைய பேரு பியூர் லெதர்ல ஸ்லிங் பேக் கேட்டிருந்தீங்க. புதுசா லான்ச் பண்ணிருக்கேன், வேணும் அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லேடி பேக்கரிக்கு போயிட்டு கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க. என்ன பேர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேபின்னு எழுது, இது ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்காக, முக்கியமா என் பேபிக்காக அப்படின்னு சொல்லும் போது புரியல, என்ன சொல்றீங்க, சும்மா கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உண்மையிலேயே என் பேபிக்காக தான், இங்க பாரு என் பேபி இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அக்கா அப்படியா, பல வருஷம் தவம்ல, வாழ்த்துக்கள்கா வாழ்த்துக்கள் அப்படின்னும் போது, ஆமா 14 வருஷமா குழந்தையே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தை உண்டாக காரணமா இருந்த அந்த டாக்டருக்கு தான், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தைய உண்டாக்குன அந்த டாக்டருக்கு தான் இந்த கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வாங்கிட்டு போயிட்டு டாக்டர் மீட் பண்றாங்க. இப்போ எதுக்குமா இந்த விஷயம்லாம் வாங்கிட்டு வர, இந்த டைம்ல நீ வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது, அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அதனால தான் உன்னை வரவே சொன்னேன் அப்படின்னும் போது, என்ன விஷயம்னு கேட்டா, இந்த குழந்தைய இதுக்கப்புறம் நம்மளால வச்சுக்க முடியாது, முன்ன மாதிரி கிடையாது, இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அப்படின்னும் போது, அப்படின்னா நான் மறுபடியும் பல மாதங்கள் பல வருஷங்கள் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதாவது இவங்க இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு. அப்படி இல்லனா கரெக்டா யூட்ரஸ்குள்ள குழந்தை ஃபார்ம் ஆகாம வேற ஏதாவது ரிஸ்கான இடத்துல ஃபார்ம் ஆயிட்டு அதையும் கலைச்சிருப்பாங்க, அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முன்ன மாதிரி கிடையாது, இப்போ ரொம்ப ரொம்ப ரிஸ்க், உன்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு, அந்த குழந்தை வளரவே கூடாது, அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி வேற வழியே இல்லாம உன்னுடைய யூட்ரஸையும் ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது இவங்க மனசுடைஞ்சு போறாங்க. ஒண்ணுமே பேசாம என் குழந்தைய கலைக்க விட மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஏமா அஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்ற பேச்சை கேளு ப்ளீஸ், உனக்காக தான் யோசிக்கிறேன், குழந்தைக்காக கிடையாது, உன்னதான் முதல்ல பார்க்கணும், நீ தான் எங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படின்னும் போது கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. இவங்க அழுதுகிட்டே வெளியே வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க ஒரு லேடி குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு போன் ரிங் அடிக்குது. அக்கா ஒரு செகண்ட் மட்டும் குழந்தைய வச்சுக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் ஆசையா குழந்தைய கையில வாங்க ட்ரை பண்ணும் போது, அந்த டைம்ல அங்க வந்த மாமியாருக்காரி, என்னடி முன்ன பின்ன தெரியாதுங்க கிட்ட குழந்தைய கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு போக இவங்களுக்கு மனசுடைஞ்சு போது, ஏற்கனவே செம்மையா ஃபீல் பண்ணி அழுதவங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பயங்கரமா அழுகுறாங்க. அந்த லேடி வந்து மன்னிச்சுக்கோங்க, எங்க அம்மா அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுனாங்க வந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மலைக்கு மேல இருக்க ஒரு கிராமத்துக்கு பஸ்ல போயிட்டு இறங்குறாரு. நீங்க யாரு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டீ கடைக்காரி கேட்கும் போது, நான் இந்த ரோடு போடுறதுக்காக வந்திருக்க சூப்பர்வைசர், இங்க மெம்பரை பார்க்க வந்திருக்கேன், மெம்பர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதோ வந்துட்டாரு அப்படின்னு அவர் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீஃபன் தானே, வாங்க உள்ளுக்குள்ள போலான்னு கூட்டு போயிட்டு டீலாம் வாங்கி கொடுக்குறாரு. அதே டைம்ல அங்க ஒரு கண்ணு தெரியாத தாத்தா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவரை எல்லாருமே ஆசான்னு கூப்பிடுறாங்க. அவருக்கும் ஒரு ஹாய் சொல்ல, அவர் வந்துட்டு நிறையவே பாட்டு கவிதையெல்லாம் எழுதுவாரா, எப்பயாச்சும் ஆல் இந்தியா ரேடியோல அந்த கவிதையும் பாட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து டெய்லி ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த விஷயம்லாம் பேசும்போது ஹீரோக்கு தெரிய வருது, ஆமா எப்போ ரோடு போடுற வேலையை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னும் போது, என்னுடைய கம்பெனி கூடிய சீக்கிரமே இங்க வந்துருவாங்க, அவங்க வரத்துக்கு முன்னாடி இங்க ஒர்க் பண்றதுக்கு ஆட்களும் அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் இறக்கி வைக்கணும், அதுக்கான பக்காவான இடத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னும் போது, எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல ஒரு வயசான பாட்டி, குயிலி எங்கமா இருக்க, குயிலி எங்கமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி தேடிட்டு இருக்கும் போது, யார் அவங்க, என்ன தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவங்க வந்துட்டு அம்மனி அம்மாவா, அவங்களுக்கு குயிலின்னு ஒரு பேத்தி இருக்கா, அந்த பேத்தி இங்க தான் எங்கேயாச்சும் விளையாடிட்டு இருப்பா, எப்ப பார்த்தாலும் பேத்தி காணாம போயிட்டா, பேத்தியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பைத்திய முச்ச வெட்டிக்கிளி மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க, கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்களோ அந்த வீட்டை காமிக்கிறேன் வாங்க போலான்னு கூட்டு போறாரு. இதே டைம்ல அந்த அம்மனி அம்மாவையும் குட்டி பொண்ணையும் காமிக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணு அந்த வயசான அம்மனி அம்மா நல்லா பாத்துக்கிறாங்க, அவ்வளோ அற்புதமா பாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது ஒரு அழகான பாட்டு மாதிரி ஒரு மக்களே. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த மெம்பரு மலைக்கு மேல எங்கேயும் ஏறி போயிட்டு இருக்காரு.
எங்கயா நான் ஸ்டே பண்ண ஒரு வீட்டை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டே இருக்க அப்படின்னும் போது இந்த ஊர்ல வந்துட்டு வாடகைக்கு வீடு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு, அங்கதான் கூட்டு போறேன். நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், நீங்க வேணா டவுனுக்கு போயிட்டு வாங்க, டவுன்ல ஸ்டே பண்ண நிறையவே வீடு கிடைக்கும், அங்க போயிட்டு டெய்லி பஸ்ல வந்து வேலை பாருங்க அப்படின்னா கேட்காம இங்க ஸ்டே பண்ணதான் வீடு வேணும்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன், அதான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ரொம்ப தூரம் மலைக்கு மேல கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள தன்னந்தனியா ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு, அந்த வீட்டை காமிக்க இந்த வீட்டுல எப்படியா தங்க முடியும், இந்த வீட்டுல மனுஷன் தங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதை தவிர வேற வீடே கிடையாது, இங்கதான் தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு வெளியே வரும்போது யாரோ வேகமா மேல போயிட்டு இருக்காங்க. பாபண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவரு காதலியே கேட்காம அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கு பக்கத்து வீட்டுக்காரு, இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மேல நடந்து போனோம் அப்படின்னா ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு, அந்த வீட்டுல பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவருடைய சொந்த பந்தம் பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டு போயிட்டாங்க, சிட்டிக்கு போயிட்டாங்க. இவரு மட்டும் இங்க ஏதோ சின்ன சின்ன விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இங்கேயே தனியா ஸ்டே பண்ணிருக்காரு. நைட்டு முழுக்க மனுஷன் தூங்கவே மாட்டாரு, பண்ணி இனி வருதா தன்னுடைய விவசாய பூமியை நாசம் பண்ணுதானே பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க. அங்க அந்த தாத்தா உட்கார்ந்துட்டு ரேடியோவை காதுகிட்ட வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல ஊர்ல இருக்க சில பெண்கள்லாம் சேர்ந்துட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. என்ன தாத்தா இன்னைக்கு ஆல் இந்தியா ரேடியோ ஆன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாயாடுறாரு. ஜாலியா பேசிக்கிட்டு அம்மனி அம்மா வீட்டுக்கு போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவங்களையும் கூப்பிட்டு இந்த காட்டு வேலை வீட்டு வேலை மேட்டு வேலை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது இங்க ஒரு பால்வாடி இருக்கும், அந்த பால்வாடியில குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு விட்டு இவங்க அப்படியே வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு செமையா மழை பெஞ்சு கரண்ட் எல்லாம் கட் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே எங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு மனுஷன் எங்கேயோ சைலண்டா வெளியே போறாரு. எங்க போறாரு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன தேடுறாரு அப்படின்னா தெரியல, ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில மெம்பரு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஜீப்ல கிளம்புறாரு. எந்த ரூட்டெல்லாம் நீங்க ரோடு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்ச தூரம் போறாங்க. அதுக்கப்புறம் மண் ரோடா இருக்கு, இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் தான், ஆனா ஜீப் மேல ஈஸியா ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு மக்கள் வர நிறையவே ஆசைப்படுவாங்க. இது ஒரு பக்காவான டூரிஸ்ட் பிளேஸா, அதாவது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாத்த முடியும். ரோடு சரியா இல்லாத காரணத்தினால இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. எப்படி இருக்கு இந்த இடம், செமையா சிலுச்சிலுன்னு சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மெம்பரு ரோடு போட்டதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஏலப்பாறையில இருந்து இந்த மலை உச்சிக்கு நடந்தே வர முடியுமா, மனுஷங்களால நடந்து ஈஸியா வர முடியுமான்னு கேட்கும் போது எப்பா ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஏலப்பாறையில இருந்து இந்த இடம் வந்துட்டு 50-60 கிலோமீட்டர் வரும், ஆனா ஒருவேளை பஸ்ல வந்துட்டு அதுக்கப்புறம் மேல ஏறி வர வாய்ப்பு இருக்கு, அதுவும் நைட் டைம்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா இங்க பன்னி நரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டு விலங்குகளுடைய நடமாட்டம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அது கண்ணில் மாட்டணும் அவ்வளவுதான், அதுவே காலி பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படின்னா நார்மலா எந்த மனுஷனாலையும் நடந்தே ஏலப்பாறையில இருந்து இந்த மலை உச்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே அம்மனி அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது அவங்க ஒர்க்கே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மூச்சு விடவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. அம்மனி அம்மா நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த வேலைலாம் உங்களுக்கு செட்டே ஆகாது, வேற ஏதாவது வேலை பாருங்க அப்படின்னா ஏன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, குழந்தை பால்வாடி படிச்சுக்கிட்டு இருக்கா, வேற எங்க போறா, நீங்க வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டு பொறுமையா ஈவினிங் கூட வந்து குழந்தைய பால்வாடியில இருந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கம் ஒரு ஜீப் வருது. ஜீப்பை பார்த்தவனே இவங்க ஓரமா போறாங்க. ஜீப்ல போறவங்க என்ன பேசிட்டு போறாங்க அப்படின்னா அம்மனி அம்மா வந்துட்டு அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கறா, அதுக்கப்புறம் பால்வாடிக்கு மட்டும் தான் அமுச்சு வைக்கிறா. அம்மனி அம்மா யார்ட்டையும் பெருசா பேசி பார்த்ததே கிடையாது, அந்த குழந்தைகிட்டையும் பேச வாய்ப்பே கிடையாது, அதாவது லைட்டா பேசுவாங்க, நல்லா பேச வாய்ப்பு இல்ல, அந்த குழந்தையால சரியா பேச முடியாது, லைட்டா காதும் கேட்காதான், மொத்தமா கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, ஏதோ குறைபாடு இருக்கு போல. இந்த அம்மாவே வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு குழந்தைக்குள்ள பேசினா அந்த குழந்தைக்கு நல்லா எப்படி பேச்சு வரும், காதும் கேட்கும், வெளியே கூட்டு வந்தாதான் நல்லா பேச்சு வரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டி எங்க சொன்னா கேக்குறாங்க. அவங்களே ஒரு வியர்டான மனுஷி, அது மட்டும் இல்லாம அந்த வெள்ளத்துல தன்னுடைய மகனும் மருமகளும் அடிச்சுட்டு போன விஷயத்த கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா தான் குழந்தைக்கு பேச்சு நின்னு போச்சு போல, அந்த அவங்களும் யார் கூடயும் சகஜமா பழகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறாங்க. அதாவது நம்ம அம்மனி அம்மாக்கு பசங்க இருந்திருக்காங்க, ஒரு பையன் ஒரு மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ பேர குழந்தைய தான் அம்மனி அம்மா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை மெம்பர் கீழே கூட்டிட்டு வந்து டீ எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த டைம்ல அந்த பக்கத்து வீடு தாத்தா அவரு ஏதோ வாங்கிட்டு கிளம்பி போகும்போது இந்த மெம்பர் கூட்டிட்டு போயிட்டு ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறாரு. இங்க ரோடு போட வந்த சூப்பர்வைசர் இவரு அப்படின்னு சொல்லும் போது சூப்பர்வைசரா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. அந்த பக்கத்து வீட்டு தாத்தாவை பார்க்கும்போது என்னுடைய இறந்து போன தாத்தா தான் ஞாபகத்துக்கு வராரு மக்களே. அதே மாதிரி அச்சசல் இருப்பாரு எங்க தாத்தா. இப்போ மெம்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆத்த கடந்து காட்டுக்குள்ள போனா சில பேர் இருப்பாங்க, அவங்கள வேணா ஒர்க்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த ஆத்த கடக்க ட்ரை பண்ணும்போது கையில பிடிச்சிட்டு போறாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அம்மணி அம்மாவுடைய பையனும் மருமகளும் இந்த ஆத்துல செமையா வெள்ளம் வரும்போது ஆத்த கடக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல தான் ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு இறந்து போயிட்டாங்க. இப்போ பாவம் அந்த குழந்தை அம்மா அப்பா இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாட்டி உட்கார்ந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட போயிட்டு ஊரை பத்தி கேட்கும்போது அவங்க இந்த ஊரை பத்தி சில பல கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அம்மணி அம்மாவுடைய பையனும் மருமகளும் இங்க தான் இறந்து போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க கிடையாது வேற ஒரு இடம் இங்கன்னு சொல்லிட்டு மெம்பரு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லும் போது, என்னடா ஊருக்குள்ள ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி வச்சிருக்காங்களே, ஆளாளுக்கு ஒரு கதையை புரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து இந்த ஊர்ல ஒரு ஃபேமஸான கோவில் இருக்கும், அந்த கோவிலுடைய பூசாரி கிட்ட போயிட்டு இந்த ஊரை பத்தி விசாரிக்கும் போது அவர் ஒண்ணுமே தெரியல அப்படின்னுறாரு. ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல பாபு சேடன் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு பேசி பாருங்க, அவருக்கு இந்த ஊரை பத்தி எல்லாமே தெரியும், பல வருஷங்களா இந்த ஊரை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவருக்கு இந்த ஊரை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது நைட்டே போயிட்டு மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது, இந்த அம்மணி அம்மாவும் சின்ன குழந்தையும் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்களே கிடையாது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி திடீர்னு இந்த ஊருக்கு வந்து குடியேறிட்டு இருப்பாங்க மக்களே. அடைக்கலம் கொடுக்கறது வேற யாரும் கிடையாது, அந்த கண்ணு தெரியாத தாத்தா தான். திடீர்னு கீழே இருந்து எதுக்காக அம்மணி அம்மாவும் அந்த குழந்தையும் மேல ஏறி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவங்க எங்க மேல ஏறி வந்தாங்க, கீழே இறங்கி வந்தாங்க அப்படின்றாரு. புரியல அப்படின்னும் போது, அங்க தெரியுது பத்தியா மலை உச்சி, அந்த மலை உச்சில இருந்து இறங்கி வந்தாங்க, அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். அந்த ஊர் மக்களும் சில பேர் சொல்லி கேட்டேன். இறங்கி வந்தவங்கள முதல்ல மீட் பண்ணது அந்த ஆசான் தான். அந்த ஆசான் கிட்ட போயிட்டு ஏதோ பேசிருக்காங்க, என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்க அப்படின்லாம் தெரியல. அந்த ஆசான் அதை உண்மையை வெளியே சொல்லாம இஷ்டத்துக்கு அவர் வாயில என்ன விஷயம்லாம் வருதோ எல்லா கட்டுக்கதைகளையும் ஊருக்குள்ள அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது, எனது ஆசானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஆமா, அந்த ஆசானுடைய கதையும் பாட்டும் டிவில வரல, சாரி ரேடியோல வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னா, இந்த ஊர் முழுக்க அந்த ஆசானுடைய கதையை தான், கட்டுக்கதையை தான் ஊர் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னால உன்னால பார்க்க மட்டும்தான் முடியும், ஆனா அந்த ஆசானால நல்லாவே கேட்க முடியும். ஆசானுக்கு காது பயங்கரமான ஷார்ப்பு. நான் எப்படி அம்மணி அம்மாவும் குழந்தையும் வர விஷயத்த பார்த்தனும், அதே போல கண்டிப்பா அந்த கண்ணு தெரியாத தாத்தாவும் பார்த்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவருடைய ஸ்டே பண்ண வீட்டையே அந்த அம்மணி அம்மாக்கும் குழந்தைக்கும் வெட்டு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ டீ கடைக்கு போகும்போது அங்கதான் அந்த ஆசான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. என்ன தனியா உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, ஏதோ நடக்க போற மாதிரியே தோணுது, நைட்டு முழுக்க தூக்கமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீ எப்படி ஸ்டே பண்ணிருக்க, வீடு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சுத்தமா செட்டே ஆகல, நான் வேற வீடு தான் பார்க்க போறேன், முக்கியமா அந்த ஆத்துக்கு ஓரமா அம்மணி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான பாட்டியும் குட்டி குழந்தையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டுல போயிட்டு ஸ்டே பண்ணலாமான்னு கேட்க போறேன் அப்படின்னும் போது, அங்க நீ போயிட்டு என்ன பண்ண போற, அவங்க பாட்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உனக்கு அந்த வீடு செட் ஆகல அப்படின்னா சிட்டிக்கு போயிட்டு டெய்லி பஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு போ, அங்கெல்லாம் போவாத அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல டீ கடைக்காரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மணி அம்மாவும் அந்த குட்டி பொண்ணும் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆசானி இங்க வந்தாரு. சோ ஆசானுக்கு அந்த அம்மணி அம்மாவையும் குட்டி பொண்ணையும் பார்த்தாலே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அவங்கள பத்தி பேசினாலே வெறுப்பாயிடுவாரு, நீங்க அந்த பக்கம் கூட போயிடாதீங்க, அவங்கள பத்தி கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்படின்னா நான் கண்டிப்பா அங்கதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு குட்டி பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்கும்போது அங்க அம்மணி அம்மா வராங்க. யார் நீ இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, குழந்தைய என்ன பண்ற, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, ஏமா வந்தவனே இப்படி கோவப்படுறீங்க, இந்த ஊருக்காரங்க இந்த மாதிரி கோவமே பட மாட்டாங்க, நீங்க இந்த ஊருக்காரங்க தானே அப்படின்னும் போது, ஆமா அப்படின்றாங்க. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே, ஏன் பயந்து பயந்து பேசுறீங்க, எதையோ தூக்கிட்டு வந்த மாதிரி, எதையாவது தூக்கின்னு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஷாக் ஆயிட்டு கத்திய கீழே போடுறாங்க. கத்திய இந்த மாதிரி கீழே போடாதீங்க, யாரு காலையாச்சு குத்தி ரத்தம் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்னு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி மறுபடியும் டீ கடைக்கு போனா ஆசான் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நீ மறுபடியும் அம்மணி அம்மா வீட்டுக்கு போனியான்னு கேட்க, ஆமா அப்படின்றாரு. உனக்கு அந்த வீட்டுக்கிட்ட என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பக்கம் சும்மா ஒரு வேலையா போனேன், அப்படியே அந்த குட்டி பொண்ணை பார்த்து பேசலான்னு போனேன் அப்படின்னும் போது, இங்க பாரு உன் நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீ யாரு, உண்மையிலேயே ரோடு போட வந்தவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிக்க பாயிறாரு. இந்த பக்கம் அம்மணி அம்மா எங்கேயோ கிளம்புறாங்க. இங்கதான் இன்டர்வலே போடுறாங்க. இப்போ
அம்முனியம்மாவுடைய வீட்டுக்குள்ள அம்முனியம்மாக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்துட்டு குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யாரோ கதவை தட்டுறாங்க, கதவையே உடைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போயிட்டு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த அடுத்து அம்முனியம்மா இங்க இருந்து கிளம்பி வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு யாரையோ தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதே டைம்ல அம்முனியம்மாக்கு தெரிஞ்ச 3 பேரை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி திடீர்னு எங்க காணாம போனா, முக்கியமா எதுக்காக குழந்தைய தனியா விட்டு போனவ அதோட போயிடுவாளா திரும்பி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களுக்கு குழந்தை தான் எல்லாமே, குழந்தைய விட்டு போகலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடியை பத்தி உங்களுக்கு வேற என்ன விஷயம்லாம் தெரியும், எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னும் போது அந்த லேடியை பத்தி உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியவே இல்லை மக்களே, பேர் கூட சரியா தெரியல. இந்த அம்முனியம்மா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இது செல்லமா ஊருக்குள்ள கூப்பிடுற பேரா, அவங்களுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்ல யாருக்குமே தெரியவே இல்லை. அதே டைம்ல அம்முனியம்மா கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு நர்ஸை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நர்ஸ் டியூட்டில இருக்காங்க, அவங்கள போயிட்டு கூப்பிட முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது, நேரா போயிட்டு டாக்டர் மீட் பண்ணுங்க. டாக்டர் கூடவே தான் அந்த நர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் மீட் பண்ணி பேசிட்டு வரலாம் அப்படின்னும் போது சரி ஓகே நான் போயிட்டு டாக்டர் பாக்குறேன், அண்ட் கூடவே நர்ஸை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் அந்த டோக்கன்லாம் கொடுத்து உள்ளுக்குள்ள அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த 3 லேடியை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. வந்த ஹீரோ ஒரு போலீஸ் மக்களே, ஆக்சுவலா இவரு ரோட் போற சூப்பர்வைசர்லாம் கிடையாது, ஏதோ ஒரு கேஸை விசாரிக்கணும் அப்படின்னா மப்டியில அதுவும் அண்டர் கவர்ல அந்த ஊருக்கு போயிட்டு விசாரணை எல்லாம் பண்ணிருக்காரு. இப்போ இந்த 3 பேர்கிட்ட என்ன கேக்குறாரு அப்படின்னா, ஊருக்குள்ள அம்முனியம்மாவை பத்தி ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்துல அம்முனியம்மாவுடைய பையனும் மருமகளும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க அதுக்கப்புறம் ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க, அப்படிதான் தெரியும் அப்படின்றாங்க. யாருமே கண்ணால பார்க்கவே கிடையாது. சரி வெள்ளம் வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு 5-6 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைக்கு 5-6 வயசு ஆயிடுச்சா, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு மிஞ்சி போனா அதிகமா 3 வயசு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ கேள்வி மேல கேள்வி கேட்க இவங்களால ஆன்சரே பண்ண முடியல. அம்முனியம்மாவை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே பொய்யா இருக்கு. அந்த பக்கம் அம்முனியம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க ரிசப்ட் எல்லாம் வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு நர்ஸை மீட் பண்றாங்க. அம்முனியம்மா நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தே பல வருஷம் ஆகுது அப்படின்னும் போது நான் ஏதோ இருக்கேன் அப்படின்றாங்க. டாக்டரும் கூப்பிடுறாரு. டாக்டருக்கும் அம்முனியம்மாவை நல்லாவே தெரியும் போல, இவங்க இதுக்கு முன்னாடி பேஷண்டா வந்திருப்பாங்க. என்னம்மா பல மாதங்களா, சொல்ல போனா சில வருஷங்களாவே ஆளக்கானும், மெடிசன்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா, உடம்புல இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவுமே சரியாகல, அந்த மெடிசன் சாப்பிடுற டாக்டரை போயிட்டு மீட் பண்ற அந்த ஒரு மனநிலையில நான் கிடையவே கிடையாது, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி இவங்களை கூட்டிட்டு போயிட்டு தரவா செக் பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த நர்ஸ் கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணும் போது நான் வேற ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு அவசரமா வேற ஒரு இடம் தேவைப்படுது, என் கூடவே என் குழந்தை இருக்கா, என் குழந்தைய கூப்பிட்டு நான் எங்கேயாச்சும் போகணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு, நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது எனது குழந்தையா, எனக்கா விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உண்மையாதான், நானும் என் குழந்தையும் எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க நான் என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன். இங்க வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்கான், ஒரு மதர் தான் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்லாம் பாத்துக்கிறாங்க, நீங்க மதர் கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து டாக்டர் மீட் பண்ணி அந்த லேடிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நல்லாவே தெரியும், நான் இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அவர் ஒரு கிளினிக் வச்சிருந்தாரு, அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணும் போது இவங்களும் அந்த கிளினிக்கை கிளீன் பண்ண கூட்டி பெருக்கலாம் வருவாங்க, அப்படிதான் நல்லா பழக்கமானோம். இவங்களுக்கு அம்மா அப்பா குடும்பம் குட்டி சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, இவங்க ஒரு அனாதை, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹார்ட்ல ஒரு பெரிய அடைப்பு இருக்கான், நம்ம கூடிய சீக்கிரமாவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா அவங்கள காப்பாற்ற முடியாது, இறந்து போயிடுவாங்க அப்படின்னும் போது நீங்க மதர் கிட்ட பேசுங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்லயே ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அது மூலமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படின்னும் போது அதையே தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் கண்டிப்பா பேசி பாக்குறேன், ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவங்களுக்கு உடல் ரீதியா மட்டும் இல்லாம மென்டலி ஏதோ பிரச்சனை போல, அதுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதரை அம்முனியம்மாவை மீட் பண்ண வைக்கிறாங்க. இவங்க கிட்ட உட்கார்ந்து பேசும்போது இவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள்லாம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதர் புரிஞ்சுக்கிறாங்க. இங்க பாருமா, நீ மறைக்க வேண்டிய தேவை கிடையாது, நான் வெளியே போயிட்டு யார்கிட்டயுமே ஒண்ணுமே சொல்ல போறதும் கிடையாது, உன் மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கியோ எல்லாமே என்கிட்ட சொல்லு, ஓப்பனா பேசு அப்படின்னும் போது நான் ஆட்டைய போடலாம் நினைக்கல, குழந்தைய தூக்கிட்டு வரவும் நினைக்கல, எனக்கு ரொம்ப ஆசை, அதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மெம்பரும் ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை காணாம போச்சு, அந்த குழந்தைய தேடி தான் இந்த ஊருக்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா தான் இருக்காங்க. அதே டைம்ல அம்மனி அம்மா அந்த குழந்தைய வளர்க்குறாங்க இல்லையா, அந்த குழந்தைய வந்து எங்கேயோ வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய தேடி தான் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னும் போது அப்படின்னா அந்த அம்மனி அம்மா சொன்ன கதை எல்லாமே பொய்யா, ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, என் பேர குழந்தைய நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பொய்யான்னு கேட்க ஆமா அவங்க சொல்றது எல்லாமே பொய், அந்த குழந்தை எந்த ஹாஸ்பிடல்ல பிறந்ததோ அங்கதான் எங்களுக்கு முதல்ல கம்ப்ளைண்டே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக், இந்த குட்டி குழந்தை எங்க பிறந்ததோ அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டரே போலீஸை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு என்ன விஷயம், அந்த குழந்தை எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரகசி மூலமா ஒரு குழந்தைய ஒருத்தவங்க பெற்றிருக்காங்க, அந்த குழந்தை தான் காணோம் அப்படின்னும் போது சரகசினா என்ன, இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இதுவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளவுலாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு புருஷன் கொண்டாடி இருக்காங்க, அவங்களால குழந்தை பெத்துக்க முடியல, ஆனா அவங்களுடைய விந்தணுவையும் அதே டைம்ல அவங்களுடைய கருமுட்டையும் யூஸ் பண்ணி குழந்தை பெத்துக்கணும், அவங்க குழந்தையவே பெத்துக்கணும் அப்படின்னா அதை ஒரு வாடகை தாய் மூலியமா பெத்துப்பாங்க. அதே போலதான் இங்கேயும் ஒரு விஷயம் ஆச்சு. வழக்கம் போல வாடகை தாய் மூலியமா குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டாங்க. பெத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் பயங்கரமா பாண்டிங் ஆயிட்டு இது ஏன் குழந்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூர்லி காசுக்காக தான் வராங்க, பெத்து கொடுக்க தான் வராங்க அப்படின்னா கூட தாய்மை உணர்வு வந்து அவங்க குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னும் போது அப்படின்னா இந்த கேஸ்லயும் அதே விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கிடையவே கிடையாது. இதுல அப்படியே ஆப்போசிட், எந்த புருஷன் முண்டாட்டி குழந்தை பெத்துக்க வந்தாங்களோ அவங்களே குழந்தைய வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்பயுமே என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா பால் மட்டும் கொடுத்துட்டு கொடுங்க, ஒரு 2 மாசம் மட்டும் பால் கொடுத்துட்டு எங்ககிட்ட குழந்தைய கொடுங்க அப்படின்னுவாங்க. அது கூட நாங்க ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம், குழந்தைக்கும் அந்த பெத்து கொடுத்த அம்மாக்கும் எந்த விதமான பாண்டிங்கும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். இங்க என்ன விஷயம் ஆச்சுன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் தான் முக்கியம், ஒரு 2-3 மாசம் வச்சுக்கோங்க, தாய்ப்பால் கொடுத்துட்டு எங்ககிட்ட குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா சொன்னாங்கன்னு இவங்களும் தாய்ப்பால் தான் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கும் அந்த பணக்கார அப்பா அம்மா பே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே போச்சு. குழந்தைக்கு ஒரு 3-4 மாசம் ஆகும்போது நாங்க சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது குழந்தைக்கு கேட்கறதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, மைல்டா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ஃபியூச்சர்ல வாய் பேச முடியாம கூட போக வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு குழந்தைக்கு காது கேட்கல அப்படின்னா அந்த குழந்தையால பேசவும் முடியாது மக்களே, அப்படியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மா அப்படி கூட சொல்ல நம்ம வந்துட்டு ஊனமான குழந்தைய வாங்கி என்ன பண்ண போறோம், நம்ம கஷ்டப்பட போறோம், ஊனமான குழந்தைய வாங்கி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய வாங்க மறுத்திருக்காங்க. இந்த பெத்து கொடுத்த வாடகை தாய் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களும் சண்டை போட்டுருக்காங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியல, குழந்தை காணாம போயிடுச்சு. நாங்க 2 பேருக்கும் கால் பண்ணி கேக்குறோம் குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சரியாவே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. ஏமா நீ சொல்றத பார்த்தா குழந்தை காணாம போயிட்டு 3 வருஷம் ஆகுது போல, இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இது மூலமா குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தைய வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்ல வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா நாங்க வாங்கி அந்த குழந்தைய வந்துட்டு ஏதாவது ஆசிரமத்துல கொடுத்துருவோம். இந்த கேஸ்ல அந்த அப்பா அம்மாவும் சரி வாடகை தாயும் சரி நல்ல ஒரு மனநிலையில வந்தாங்க. சரி ஓகே எல்லாமே நல்லதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்க அப்படியே விட்டோம். இப்பதான் வழக்கம் போல 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடிட்டிங் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆடிட்டிங் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னும் போது அடங்க ஒக்க மக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சீக்கிரட்டா இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இந்த ஊர் வரைக்கும் வந்திருக்காரு மக்களே. நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, இந்த லேடி அந்த குழந்தைய தூக்கிட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 2-3 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அந்த மதர் கிட்ட இந்த லேடி பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த சீனை காமிக்கிறாங்க. நீ எல்லாமே சொல்லுமா அப்படின்னும் போது என் வாழ்க்கையே வந்துட்டு வெறுமையா போயிட்டு இருந்துச்சு, நானும் மத்தவங்க மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குத்தி எல்லாம் பெத்துக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே நடக்காம ஒரு தையல் கடையில வேலை பார்த்தேன் அப்படின்றாங்க. அந்த தையல் கடையிலையும் வியாபாரம் ஆகல, கஸ்டமரே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலையை விட்டு போயிடு, இதுக்கப்புறம் ஸ்டேவும் பண்ண முடியாது, அங்க வேற ஒருத்தவங்க வர போறாங்க, நீ ஊருக்கு போயிடு அப்படின்னு சொல்ல, அண்ணா திடீர்னு ஊருக்கு போங்க அப்படின்னா என்னால எப்படி போக முடியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 நாள் மட்டும் அதே இடத்துல ஸ்டே பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா காலி பண்ணிட்டு போறேன் அப்படின்னும் போது முடியவே முடியாது அப்படின்றாரு. இவங்க அங்க ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு இவரு திடீர்னு ஏன் வேலையை விட்டு போக சொல்றாரு, திடீர்னு போக சொன்னா நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரை சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், இங்க வியாபாரமே கிடையாது. அது மட்டும் இல்லாம
இல்லாம உங்களுக்கு சும்மா இங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கொடுத்தாரு இல்லையா, அந்த வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வந்துட்டாங்க, அதனால கூட உங்களை அமுச்சு விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு ஸ்டே பண்ண ஏதாவது இடம் வேணும், நீ ஒரு ரூம்ல ஸ்டே பண்ற இல்லையா, அங்க நானும் வந்து ஸ்டே பண்ணிக்குவான்னு கேட்கும் போது, அக்கா உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஒரு தம்மா தோண்டு ரூம் 4 பேர் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கே இடம் பத்தல, நீங்க வந்தா எப்படி கரெக்டா இருக்கும் அண்ட் வந்துட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டாரு, நீங்க என்ன பண்ணுங்க ஜின்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்க ஒரு வீட்டுல இருக்கா, அவ கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இந்த தக்கீர வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கா, நீங்க போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா தங்கறதுக்கு கண்டிப்பா இடம் கொடுப்பா, ஒரு 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுங்க, நீங்க வேணா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசி பாருங்க அப்படின்னும் போது இவங்க கிளம்பி போறாங்க. ஜின்சி கிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்ணா குழந்தை ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்கு, இவங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க போயிட்டு குழந்தைய தூக்கி வச்சுக்கிறாங்க, இவங்களுக்கு குழந்தை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் போல, குழந்தைய தூக்கிட்டு இந்த மாதிரி அவங்க சிச்சுவேஷனை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வாய்ப்பே கிடையாது, எனக்கு பாவம் பார்த்து யாராவது தைக்க கொடுத்தாங்க அப்படின்னா கூட குழந்தையும் பார்த்துக்க முடியாம தைக்கவும் முடியாம ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீங்க இங்க இருக்க முடியாது கிளம்புங்க அப்படின்னும் போது, இல்லம்மா எனக்கு நல்லாவே தைக்க தெரியும், நீ குழந்தைய பார்த்துக்கிட்டே அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், இல்ல நான் குழந்தைய பார்த்துக்கும் போது நீ ஸ்டிச் பண்ணி கொடு, காசுலாம் கொடுக்க தேவையில்ல, சாப்பாடு போட்டா போதும், இப்போதைக்கு தங்க இடம் மட்டும் போதும் அப்படின்னும் போது இவங்களும் சரி ஓகே அப்படின்றாங்க. இந்த குழந்தையோடைய அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த அப்பா அம்மா ஒரு ஃப்ராடு, இந்த குழந்தைய ஏன் தலையில கட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது, அப்படின்னா இந்த குழந்தை உன் குழந்தை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது ஒரு பெரிய கதை அப்புறமேட்டுதான் சொல்றேன் அப்படின்றாங்க. உன் ஹஸ்பண்ட் எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் சரியான குடிகார பையன், நைட்டு 12 மணிக்கு வந்து கதவை தட்டுவான், என் கூட ஒன்னா இருக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவான், மத்தபடி ஒன்னுத்துக்கும் லாய் கிடையாது அப்படின்றாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க, 2 பேரும் படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது புருஷங்காரன் குடிச்சிட்டு வந்து கதவை பயங்கரமா தட்டிக்கிட்டு இருக்கான், போய் திறக்குவான்னு கேட்கும் போது திறந்தா பெரிய பிரச்சனை, அமைதியா படுங்க அப்படின்னுறாங்க. மறுநாள் காலையில இந்த அம்மணி அம்மாவை பார்த்தோன்னே, யார் இந்த லேடி, இந்த லேடி எதுக்காக வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்க, ஒழுங்கா வெளியனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அந்த குட்டி குஞ்சான வேற வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க, இப்போ இந்த கிளவி வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு உங்க அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ சொன்ன அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சரகசியா போன, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சின்னதா ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா குழந்தைய வாங்காம போயிட்டாங்க, இப்போ நான் வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், உன்கிட்டயும் டோஸ் வாங்கிட்டு இருக்கேன், அதுக்காக என்னால அந்த குழந்தைய கொலை பண்ண முடியாது அப்படின்னும் போது, ஆனா என்னால பண்ண முடியும் அப்படின்னும் போது, டே நாசமா போனோனே உன்னாலதான் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, நான் ஏதாவது பண்ண ட்ரை பண்றேன், என்னையாச்சும் நிம்மதியா விட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அங்க அம்மணி அம்மா வந்து பாக்குறாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது ஒரு பெரிய பிரச்சனை, இந்த குழந்தை இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னும் போது, அப்படின்னா உண்மையிலேயே உன் புருஷனுக்கு இந்த குழந்தை பிறக்கலையா, வேற ஒரு புருஷனுக்கு பிறந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அக்கா அப்பா மட்டும் கிடையாது அம்மாவும் இந்த குழந்தைக்கு வேற, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியவே புரியாது, இந்த குழந்தை என் கூட இருக்குன்னு மட்டும்தான் யாராவது கொஞ்சம் தைக்க கொடுக்குறாங்க, ஆனா குழந்தையும் பார்த்துட்டு தைக்கவும் என்னால முடியல, நீங்க குழந்தைய பார்த்துக்கோங்க நான் போய் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல வேக வேகமா வந்து குழந்தைய தூக்கிட்டு வாங்க போலாம், இந்த குழந்தையுடைய அம்மாக்காரி வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, எங்கன்னு கேட்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டும் போது வயசான தாத்தா பாட்டி வெளியே வராங்க, எங்க உங்க பொண்ணு அநியாயமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த குழந்தைய என் தலையில கட்டிட்டு அவ பாட்டுன்னு கிளம்பி போயிட்டா, இப்போ நான் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கா உங்க பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னும் போது, என் பொண்ணு வீட்ல இல்ல அப்படின்னு, வீட்ல இல்லாம எப்படி இருப்பா, நான் இந்த குழந்தைய இப்படியே வச்சுட்டு போறேன், நீங்க இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்ப, இந்த குழந்தை பயங்கரமா அழுகுது, அவங்களாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல, ஆனா நம்ம அம்மணி அம்மா மட்டும் அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அம்மணி அம்மா தான் இந்த குழந்தைய ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க சாப்பிடுறாங்களோ சாப்பிடலையோ இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது அந்த குடிகார புருஷன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த புருஷனுக்கு இந்த குழந்தைய சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது, இந்த குழந்தைய தூக்கி தான் போக மாட்டாங்க, வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். இந்த விஷயத்த இந்த பொண்டாட்டிக்காரி புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா அப்பாக்கு போன் பண்ணி பாக்குறாங்க, அவங்க எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கிட்டே கொண்டு போயிட்டு குழந்தைய உட்கார வச்சு வந்துடுறாங்க. அந்த குழந்தை அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக, இவங்களால தூக்கிட்டு வரவும் முடியல, அங்கேயே விட்டு வரவும் மனசே இல்லாம மறுபடியும் போயிட்டு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா, அம்மணி அம்மா குழந்தை எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, குழந்தைய கொண்டு போயிட்டு அங்க விட்டு வந்துட்டேன், அப்படியே விட்டா இந்த குழந்தைய என் புருஷன் வித்துருவான் அப்படின்னும் போது,
அதுக்காக குழந்தைய கொண்டு போயிட்டு தனியா விட்டு வருவியா, குழந்தை எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த வீட்டு வாசல்ல விட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது இவங்க பதறிட்டு கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்பினவங்க நேரா போயிட்டு அந்த குழந்தைய தூக்குறாங்க. அந்த குழந்தையோட பஸ் ஏறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மலை கிராமத்துக்கே வந்திருப்பாங்க மக்களே. வந்தவங்க நேரா மலைக்கு மேல போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கி வரும்போது அந்த கண்ணு தெரியாத தாத்தா பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாமே சொல்ல இவங்க ஸ்டே பண்ண இடமும் கொடுத்திருப்பாரு. இதே பிளாஷ்பேக்க அந்த பக்கம் அம்முனியம்மா அந்த மதர் கிட்ட சொல்லி முடிப்பாங்க. இந்த பக்கம் இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு இந்த மெம்பர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. எப்பயுமே அந்த குழந்தைய விட்டு பிரிஞ்சு போகாத அந்த அம்முனியம்மா திடீர்னு எதுக்காக குழந்தைய விட்டு போனாங்க, எங்க போனாங்க, திரும்பி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா வருவாங்க. அவங்க குழந்தைய விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. பால்வாடிக்கு அமிச்சா கூட பால்வாடிக்கு பக்கத்திலேயே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா வருவாங்க அப்படின்னும் போது சரி பார்க்கலாம் வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்றாரு. வந்தா என்ன பண்ண போறீங்க, அவங்க கிட்டயே குழந்தைய விட்டு வைக்க போறீங்களா இல்லனா குழந்தைய தூக்கிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா லீகலா அவங்க குழந்தைய வளர்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஏஜ் அந்த மாதிரி தனியா வேற வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கவும் ஆள் கிடையாது அப்படின்னும் போது நம்ம இந்தியன் லா படி அவங்களால ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கவே முடியாது. லால அதுக்கு இடமே கிடையாது அப்படின்னும் போது ஆனா அந்த லேடி உடஞ்சு போயிடுவாங்க. குழந்தை இல்லாம அந்த லேடியால இருக்கவே முடியாது அப்படின்னும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ஏற்கனவே வயசு வேற ஆயிப்போச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குட்டி குழந்தைய அவங்களால வளர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் அம்முனியம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க புலம்பிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. என் உடம்புக்கு ஒண்ணுமே கிடையாது, ஆபரேஷன்லாம் பண்ண தேவை கிடையாது, ஆபரேஷன் பண்ணா என் குழந்தைய யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. விழுந்தவங்க ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டாங்க மக்களே. இவங்களுக்கு நெஞ்சில பிளாக் இருக்கு, அதாவது ஹார்ட்ல பிளாக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. ஸ்பாட்லயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் அம்முனியம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. அந்த தாத்தாக்கும் தெரிய வந்து செமையா ஃபீல் பண்றாரு. இந்த குழந்தையும் அழுகிறா. கடைசியா அம்முனியம்மாவை இந்த ஊர்க்காரங்க அடக்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குழந்தை பஸ்ல ஜாலியா விளையாடிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கா. இந்த குழந்தைய யாரா தூக்கிட்டு போறான்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் தூக்கிட்டு போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய இப்ப இவங்க லீகலா தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த குழந்தை நம்ம ஹீரோவுடைய மனைவியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அம்மான்னு சொல்ல முடியாம அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது செம்மையா இருக்குல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலை மனசுக்குள்ள ஏற்படுத்துது. நிறைய பேருக்கு ஈஸியாவே குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய ஒழுங்கா வளர்க்க மாட்டாங்க. ஆனா இதே டைம்ல நிறைய பேருக்கு குழந்தைய பிறக்க மாட்டேங்குது, குழந்தைய இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தைய பத்தியுமே பேசி ஒரு நல்ல மெசேஜும் சொல்லிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டியில ஒரிஜினல் லெதர்ல வாலெட், பெல்ட், பேக்லாம் வேணும் அப்படின்னா லிங்க் கீழே இருக்கு மக்களே, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.